ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னாகமம் புஸ்தகத்திலிருந்து முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். இஸ்ரவேலின் மூத்த குமாரன் யார்? விடை ரூபன். சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பது யார்? விடை லேவியர். பெதாசூரின் குமாரன் யார்? விடை கமாலியேல். கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த ஆரோனின் குமாரர் யார்? விடை நாதாபும் அபியூவும். தகப்பனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்த மகன்கள் யார்? விடை எலெயாசாரும் இத்தாமாரும். யார் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன்? விடை நசரேய விரதம் பண்ணி கொண்டவன். நசரேய விரத காக்கிறவன் தலையில் எது படலாகாது? விடை சவரகன் கத்தி. அமினதாபின் குமாரன் யார்? விடை நகசோன். நகசோன் எந்த கோத்திரம்? விடை யூதா கோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தது யார்? விடை லேவியர். சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடினது எது? விடை மேகம். வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் எப்போது உண்டாயிற்று? விடை சாயங்காலம். இஸ்ரவேல் புத்திரர் எங்கே பாளையம் இறங்குவார்கள்? விடை மேகம் தங்கும் இடத்தில். பூரிகைகளை ஊதுவது யார்? விடை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர். இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்படும் போது மேகம் எங்கே தங்கிற்று? விடை பாரான் வனாந்தரம். பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டது யார்? விடை கோகாத்தியர். மன்னாவின் ருசி எப்படி இருந்தது? விடை புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று சமுத்திரத்திலிருந்து எதை அடித்து கொண்டு வந்தது? விடை காடைகளை. காடைகளை கொஞ்சமாய் சேர்த்தவன் எவ்வளவு சேர்த்தான்? விடை 10 ஓமர் அளவு. பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் யார்? விடை மோசே. கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் யார்? விடை மோசே. உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானது யார்? விடை மிரியாம். ஓசேயாவுக்கு யோசுவா என்று பெயரிட்டது யார்? விடை மோசே. ராட்சத பிறவி யார்? விடை ஏனாக்கின் குமாரர். இஸ்ரவேல் புத்திரர் அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடத்திற்கு என்ன பெயர்? விடை எஸ்கோல் பள்ளத்தாக்கு. கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறது யார்? விடை கானானியர். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நாங்கள் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் என்று சொன்னது யார்? விடை யோசுவா காலேப். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவன் யார்? விடை
காலேப். இஸ்ரவேல் புத்திரர் எத்தனை நாள் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள்? விடை 40 நாள். தேசத்தை சுற்றி பார்த்து துர்செய்தியை சொன்ன மனிதர் எப்படி செத்தார்கள்? விடை கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால். கன்மலை தன் கோலினால் அடித்தது யார்? விடை மோசே. மோசே கன்மலையை எத்தனை தரம் அடித்தார்? விடை 2 தரம். ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான மலை எது? விடை ஓர் என்னும் மலை. மோவாபின் ராஜா யார்? விடை பாலாக். அம்ராமுடைய மனைவி பெயர் என்ன? விடை யோகெபேத். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் யார்? விடை மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால். ஆரோன் மரிக்கும்போது அவன் வயது என்ன? விடை 123. எங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது? விடை ஏலிமிலே. யோசேப்பின் குமாரர்கள் யார்? விடை மனாசே, எப்ராயிம். கர்த்தருக்கு பிரியம் எது? விடை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. பிலேயாமுக்கு வழியிலே எதிராளியாக நின்றது யார்? விடை கர்த்தருடைய தூதன். எத்தனை வயதுள்ள லேவியர்கள் ஆசரிப்பு கூடார பணிவிடையை செய்ய வேண்டும்? விடை 25 வயதுக்கு மேல் 50 வயது வரை. எத்தனை ஆண்டுகள் லேவியர்கள் திருப்பணி செய்ய வேண்டும்? விடை 25 ஆண்டுகள். சபையை கூடி வரவழைக்க பயன்படுத்தப்பட்டது எது? விடை 2 வெள்ளி பூரிகை. மோசேயின் மைத்துனர் பெயர் என்ன? விடை ஓபா. தபேரா என்று பெயர் வர காரணம் என்ன? விடை கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்ததால். கூடாரத்துக்கு செல்லாமல் பாளையத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்த இருவர் யார்? விடை எல்நாத், மேதாத். மோசேயின் மனைவி எந்த தேசத்தை சார்ந்தவள்? விடை எத்தியோப்பியா. கர்த்தரின் சாயலை கண்டவன் யார்? விடை மோசே. மிரியாம் குஷ்டரோகியாய் பாளையத்துக்கு புறம்பே எத்தனை நாள் இருந்தாள்? விடை 7 நாள். யோசுவாவின் மறுபெயர் என்ன? விடை ஓசேயா. யோசுவா எந்த கோத்திரத்தான்? விடை எப்ராயிம். காலேபின் தகப்பன் பெயர் என்ன? விடை எப்புனே. காலேப் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? விடை யூதா. கானான் தேசத்தை இஸ்ரவேலின் 12 பிரபுக்கள் எத்தனை நாள் வேவு பார்த்தனர்? விடை 40 நாட்கள். கோகாத் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? விடை லேவி. கோராகு யாருடைய குமாரன்? விடை இத்சேயார். தாத்தான்
அபிராம் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்? விடை ரூபன். தாத்தான் அபிராம் என்பவர்களின் தகப்பன் பெயர் என்ன? விடை எலியாப். ஆரோனின் குமாரர்களைத் தவிர கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினியால் மரித்தவர்கள் எத்தனை பேர்? விடை 250 பேர். கோராகு மரித்த மறுநாளில் ஏற்பட்ட வாதையால் மரித்தவர்கள் எத்தனை பேர்? விடை 14,700 பேர். லேவியினுடைய கோலின் மேல் யாருடைய பெயர் எழுதப்பட்டது? விடை ஆரோன். ஆரோனின் துளிர்த்த கோலில் காணப்பட்ட பழம் எது? விடை வாதுமை பழம். மிரியாம் எங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள்? விடை காதேஸ். ஆரோன் எந்த இடத்தில் மரித்தான்? விடை ஓர் என்ற மலை. ஆரோனுக்கு அடுத்த ஆசாரியன் யார்? விடை எலெயாசார். ஆரோனுக்காக இஸ்ரவேலர் எத்தனை நாள் துக்கம் கொண்டாடினார்கள்? விடை 30 நாள். இஸ்ரவேலரில் சிலரை சிறைப்பிடித்த கானானிய ராஜா யார்? விடை ஆராத். ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்ற பாடல் பாடப்பட்ட இடம் எது? விடை பேயேர். இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்த எமோரிய ராஜா யார்? விடை சீஹோன். எஸ்போன் யாருடைய பட்டணமாய் இருந்தது? விடை சீஹோன். எமோரியரின் ராஜா சீஹோன் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணின இடம் எது? விடை யாகாஸ். எஸ்போனின் அக்கினியும் சீஹோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையையும் பட்சித்த மோவாபின் ஊர் எது? விடை ஆர். இஸ்ரவேலரை எதிர்த்த பாசான் ராஜா யார்? விடை ஓக். பாலாக்கின் தந்தை பெயர் என்ன? விடை சிப்போர். பிலேயாமின் தகப்பன் பெயர் என்ன? விடை பேயோர். பாலாக் தன் பிரபுக்களை எத்தனை முறை பிலேயாமிடம் அனுப்பினான்? விடை 2 முறை. பிலேயாம் எத்தனை வேலைக்காரருடன் பாலாக்கை சந்திக்க சென்றான்? விடை 2 பேர். பிலேயாம் தன் கழுதையை எத்தனை முறை அடித்தான்? விடை 3 முறை. பாலாக் பிலேயாமை சந்தித்த இடம் எது? விடை அர்னோன் நதி ஓரம். பிலேயாம் எத்தனை முறை இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தான்? விடை 3 முறை. இஸ்ரவேலருக்கு எதற்கு ஒத்த பலனுண்டு என்று பிலேயாம் கூறினான்? விடை காண்டாமிருகம். இஸ்ரவேலர் எதைப் போல எழும்புவார்கள் என பிலேயாம் கூறினான்? விடை துஷ்ட சிங்கம் போல. இஸ்ரவேலர் எதைப் போல நிமிர்ந்து நிற்பார்கள் என பிலேயாம் கூறினான்? விடை பாலசிங்கம் போல. இஸ்ரவேலரை சபிக்க பாலாக் எத்தனை காளைகளை பலி செலுத்தினான்? விடை 21. இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பின்பற்ற காரணமாய் இருந்தது யார்?
விடை மோவாபின் குமாரத்திகள். எலெயாசாரின் மகன் பெயர் என்ன? விடை பினேகாஸ். மோவாபிய ஸ்திரீகளுடன் இஸ்ரவேலர் விபச்சாரம் செய்ததால் ஏற்பட்ட வாதையில் செத்தவர்கள் எத்தனை பேர்? விடை 24,000 பேர். 24,000 பேர் வாதையால் செத்த இடம் எது? விடை சித்தீம். பினேகாசால் குத்தி கொல்லப்பட்டவன் பெயர் என்ன? விடை சிம்ரி. சிம்ரி என்பவனுடன் ஈட்டி குத்துண்டு மரித்த ஸ்திரீ பெயர் என்ன? விடை கஸ்பி. ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்த சிம்ரியின் தகப்பன் பெயர் என்ன? விடை சல்லு. ஈட்டியால் குத்தப்பட்டு மரித்த கஸ்பியின் தகப்பன் பெயர் என்ன? விடை சூர். மோவாபின் எல்லையில் எண்ணப்பட்ட இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர்? விடை 6,1730 பேர். ஆரோன் மோசே என்பவர்களின் தாத்தா பெயர் என்ன? விடை கோகாத். பிலேயாம் எப்படி மரித்தான்? விடை பட்டயத்தினால் வெட்டப்பட்டு. பிலேயாமை கொன்றவர்கள் யார்? விடை இஸ்ரவேலர்கள். எந்த கோத்திரத்திற்கு ஆடு மாடுகள் அதிகம் இருந்தது? விடை ரூபன் மற்றும் காத். இஸ்ரவேலர் ராமசேசை விட்டு புறப்பட்ட நாள் எது? விடை 1ஆம் மாதம் 15ஆம் தேதி. இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.